முருகன் பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல அவர் 6 வித பரிணாமத்துல இருக்கிறார். உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் போய் கேட்கணும். உங்களுக்கு இல்லைங்க எனக்கு பணம் எல்லாம் இருக்குது, அமைதி தான் இல்லை, சொந்த வீடு இருக்கு, அமைதி இல்லை அப்படின்னா பழனி முருகன் கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் அங்க ஆண்டி கோலத்தில் இருக்கிறார். நீங்க ஆண்டி கோலத்தில் இருக்கிறவன்ட்ட போய் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்காதீங்க, அது ராங் அப்ரோச். நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து எனக்கு பில்டிங் கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுங்க, நான் ஜோதிடர் நீ எங்கிட்டயே வந்த, அதை தான் நான் திருப்பி கேட்பேன். முருகன் அதைத்தான் கேட்பாரு. நீ அங்க போ, நான் அறுபடை வீடுகள் அதுக்கு ஒரு அவதாரம் எடுத்துருக்கேன், நீ அவங்க கிட்ட போய் கேளு, அவரு கொடுப்பாருன்னு அவரு தான் உங்களை டைவர்ட்டே போட்டு விடுவார். திருடிட்டு போனது திரும்ப வராது. இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, ஓகேங்களா? இறந்த ஆன்மா திரும்ப வராது. ஸோ நீங்க கேட்குறீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். சரி, இந்த மாதிரி நிச்சயமா அந்த இழந்த பணங்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. பட் இது இழந்த நகை கிடைச்சிருக்குன்னே நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க தொலைச்ச பணம் 15 நாளுக்குள்ள நீங்க அந்த ஸ்டெப் என்ன எடுத்தீங்க? அந்த பணத்தை விரட்டி பிடிக்கிறதுக்கு என்ன படுத்தீங்க? நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல. அதற்கான முயற்சி அவங்கள தடுத்தீங்களா? அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இதற்கான ஸ்டெப் எடுத்தீங்களா? இல்ல. இதை வேலை செய்யாம மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்றப்ப தவறு பண்றீங்க.